தெரிவித்துக் கொண்டு இங்கே மதிப்பிற்குரிய பீர் முகமது அவர்கள் ஒரு தனியார் எரிபொருள் நிலையத்தை ஆரம்பித்தாலும் கூட இந்த பகுதிக்கு அவருடைய முன்னோட்டமாக மதிப்பிற்குரிய நம்முடைய காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஹசன் மௌலானா அவர்கள் என்னோடு சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றிய குறைவாக பணியாற்றிய அன்பு சகோதரர் அவர்களும் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதிக்கு இன்றைக்கு ஒரு நிறுவனத்தின் மூலமாக இந்த பகுதியினுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துகின்ற விதமாக எங்களுடைய அன்பு சகோதரர்கள் எல்லாம் இணைந்து இந்த விழாவை இங்கே சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். இந்த நிறுவனம் என்பது இன்றைக்கு இங்கே துவங்கப்பட்டாலும் கூட ஏற்கனவே நான் சொன்னது போல் மதிப்பிற்குரிய பீர் முகமது அவர்கள் கடுமையான உழைப்பால் உயர்ந்தவர். ஆகவே இந்த வணிகம் என்பது அவருக்கு புதிதல்ல. இருந்தாலும் இது இந்த பகுதிக்கு மிகப்பெரிய பிரயோஜனமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த நிறுவனம் என்பது இன்னும் உயர வேண்டும், அவருடைய வியாபாரம் என்பது இன்னும் பெருக வேண்டும், இன்னும் மக்களுக்கு அவர்கள் பல்வேறு சேவைகளை ஆற்ற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பகுதியில் இந்த நிறுவனத்தினுடைய திறப்பு விழாவிற்கு வருகின்றிருக்கின்ற அத்தனை மேடையில் இருக்கின்ற தலைவர்களுக்கும் எனக்கு முன்னால் இருக்கின்றவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிறுவனம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பகுதிகளில் நயாரா பெட்ரோல் நிலையத்தை திறக்க இங்கு வருகை தந்து சிறப்பித்து திறப்பு விழாவை நடத்தி சென்றிருக்கின்ற சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சர், மரியாதைக்குரிய எனது அன்பு நண்பர் ராஜேஷ்குமார் அவர்களே, இந்த இணை நிகழ்வுக்கு வருகை தந்து சென்றிருக்கின்ற முன்னாள் வேளாச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் அசல் மௌலானா அவர்களே, இந்த நிகழ்விற்கு இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வருவதாக இருக்கின்ற முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஐயா திருநாவுக்கரசர் அவர்களே, இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வருவதாக இருக்கின்ற வணிக சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி விக்வராஜா அவர்களே, இங்கே வருகை தந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் நம்மோடு 35-40 ஆண்டு காலமாக ஒருவருக்கொருவர் நண்பர்களாக பழகி இந்த பகுதியிலே அனைவருடைய அன்பையும் பெற்ற மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜோசப் சாமுவேல் அவர்களே, இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் அன்புக்கினிய சகோதரர் எம் கமல் அவர்களே, இங்கே வருகை வந்திருக்கின்ற நமது பகுதியினுடைய அனைத்து ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, இங்கே வருகை வந்திருக்கின்ற வணிக சங்கத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, இந்த பகுதியிலே வணிகம் செய்கின்ற எனது அனைத்து நண்பர்களே, எனது அன்புக்குரிய உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, தொழிற்சாலையினுடைய உரிமையாளர்களே, இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளுடைய நிர்வாக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த பெட்ரோல் பங்க் சிறப்பு விழாவிற்கு அழைத்ததற்கு அன்புக்கு இறங்கி இங்கே வருகை என்று சிறப்பித்த அனைத்து அன்பு உள்ளங்களையும் நன்றி பாராட்டி நான் இந்த நல்ல நேரத்திலே நன்றி வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது நமது சட்டமன்ற உறுப்பினராக என் ஜோசப் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள். முன்னாள் நகரமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் தொகுதியின் பொறுப்பாளர், மாவட்ட பொருளாளர் மற்றும் இங்கு அனைத்து கட்சிகளின் நண்பர்களின் ஆதரவை பெற்றிருக்கின்ற என் அருமை சகோதரர் பீர் முகமது அவர்கள் இந்த தினத்தில் இந்த பகுதியில் ஒரு சிறப்பான ஒரு பெட்ரோல் பங்கை, நயகரா பெட்ரோல் பங்கை இந்த அவருடைய சொந்த உழைப்பினால்
குறிப்பாக பல்வேறு மக்களையும் இங்கே ஆதரவோடு இந்த பெட்ரோல் பங்கை இங்கே அவருடைய திறக்க வருகை தந்திருக்கின்ற சென்றிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் என்னால் நிர்வாகிகள் அனைவருக்கும் நேரத்தில் நன்றியை தெரிவித்து, குறிப்பாக அனைத்து கட்சிகளின் நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, நம்முடைய அருமை சகோதரர் பீர் முகமது அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் பல ஆண்டு காலம் அனைத்து பகுதி மக்களுக்கும் நன்மைகளை பெற்று ஒரு நல்ல ஒரு தொழிலதிபராக உணர்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பீர் முகமது அவர்கள் இது போன்ற முதல் பெட்ரோல் பங்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய இடமேடைகள் பல தொழில்களை செய்ய புதிய தொழிலை வந்து இந்த பெட்ரோல் பங்கு தோன்றுகிறார். இந்த பகுதியில் திறந்திருக்கின்ற பெட்ரோல் பங்கு போல இன்னும் பல பகுதியில் அவர் திறக்க வேண்டும். குறிப்பாக அம்பத்தூர் பகுதியில் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து நிறைய தொழில் குறிப்பாக மண்டபம் பண்ணியிருக்காங்க. அது குறிப்பா அனைத்து கட்சிகளுக்கும் அவரு எங்களுடைய மண்டபம் மாதிரி தான் நாங்க அதை எடுத்துக்கிறோம். நிச்சயமா இப்ப அந்த மாதிரி பெட்ரோல் பங்க் பண்ணாதீங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நிச்சயமா அது போல ஒரு நல்ல எண்ணம் கொண்ட நம்முடைய பீர் முகமது அவர்கள் அவர் செய்யும் தொழிலுக்கு நிச்சயமா இந்த பகுதி மக்கள் என்றிடம் உங்களோடு நாங்கள் என்றிடம் இருப்போம். உங்களுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமா எங்களுடைய பங்கு எங்கும் இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்துள்ள நயாரா பெட்ரோல் லிமிடெடின் மேலாளர் திரு அனில் நாயர் அவர்களை இங்கு வருக என்று வரவேற்று அவருக்கு அண்ணன் பீர் முகமது அவர்கள் சால்வை அளித்து சிறப்பிக்கிறார்கள். உடன் திரு தமின் மேத்தப்பா அவர்களும் சிறப்பு செய்யும் வகையில் சால்வை அளித்து கௌரவிக்கப்படுகிறார். மரியாதைக்குரிய நம்முடைய பீர் முகமது அவர்கள் வந்து எந்த நிகழ்ச்சியை பண்ணாலும் அது ஒரு முத்தாய்ப்பா ரொம்ப கிராண்டா பண்ணுவாரு. அதாவது அந்த இடமே வந்து ஒரு வித்தியாசமா மாத்தி காமிச்சிருவாரு. இவ்வளவு நாள் இந்த தெருவுல வந்தா இப்படி மாதிரி ஒரு பிரம்மாண்டமே தெரியல. இன்னைக்கு அந்த பிரம்மாண்டத்தை இந்த தெருவுல காமிச்சிருக்காரு. அதாவது எதை பண்ணாலும் அந்த மாதிரி செய்யக்கூடிய என்னுடைய இனிய நண்பர். வருகை தந்திருக்கின்ற தொழிலதிபர்கள் அனைவருக்கும் இங்க வந்திருக்கின்ற வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் நிறைய வந்திருக்காங்க. தொடர்ந்து அம்பத்தூருக்காக ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் வந்து துணையாக இருப்போம். சேர்மன்ற முறையில என்னைக்குமே உங்களுக்கு துணையா இருப்போம். தொடர்ந்து இந்த பகுதியில என்ன தேவைகள் இருந்தாலும் என்னால் முடிந்த அளவுக்கு நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் என்னை அழைக்கலாம். நான் அது உங்களோட தொடர்ந்து பணியாற்றுவேன். எனக்கும் இவர் துணையாக இருக்க வேண்டும் என்ற நல்ல நேரத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாசத்துக்குரிய முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அரசில் மந்திரியாகவும் பணியாற்றி அனுபவமிக்க மூத்த தலைவர், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற ஐயா திருநாகேஷ் அவர்கள் ஐயா இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களை வருகை நான் இருக்கின்றேன். இப்பொழுது தலைவர் வாழ்த்துறை வழங்குவார்கள். பீர் முகமது அவர்கள் ஒரு சிறப்பான நிலைப்பாடு. அவர் உருவத்தால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் உயர்ந்தவர். நல்ல உள்ளம், தாராளமான உள்ளம், கொடை உள்ளம், மற்றவர்கள் மீது அன்புள்ளம் கொண்ட அருமையான சகோதரர். ஏற்கனவே ஒரு திருமண மண்டபம் கட்டி சிறப்பாக வந்துட்டு இருக்காரு. தேவையான சில நேரத்துல சும்மா கூட கொடுப்பாரு. எல்லாருமே சும்மா கட்டலாம். வேலையில சாதாரண தொழில்கள்லாம் அதுக்கு குறைச்சு ஹெல்ப் பண்ணுவாரு. எல்லாருமே அரசியல் இருக்கிற அனைவருமே பொதுவா ஏதாவது முதல்ல எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் அவன் கொண்டாட்டி உள்ள அப்பா அம்மா குடும்பத்தை கவனிக்காம நாட்டை கவனிக்கிறேன்னு சொன்னா அவன் தரவில்லைன்னு அர்த்தம். கட்டின கொண்டாட்டிய பெத்த பிள்ளைகளை, பெத்த அப்பா அம்மாவை, உடன்பந்த சகோதர சகோதரிகளை கவனிக்காம விட்டுட்டு தேசத்தை கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்னா
அது உண்மையல்ல, அது பொய்யுடையது. தேசத்துக்காக தியாகம் பண்ண வேண்டியதான். அது மகாத்மா காந்தி மாதிரி பேசுகிறாங்க, அந்த மாதிரி முற்றிலும் திறந்த ஞானிகள் இருக்க முடியுமே தவிர எல்லா மனுஷனும் மகாத்மா ஆக முடியாது. சாதாரண மனுஷன்லாம் சாதாரண ஆத்மா தான். ஒரு ஆத்மா தான் மகாத்மா. அது மகாத்மா, ஒரு மகாத்மா தான் தேசத்திலேயே. கடந்த 150 வருஷத்துல ஒரு மகாத்மா தான், 100 மகாத்மா கிடையாது இந்தியாவில். அதனால முதல்ல என்ன செய்யணும்னா, குடும்பத்துல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை பண்ணணும். அதுக்காக கொள்ளடிக்கணும், காசு வைக்கணும் அப்படி இல்லை. நியாயமா, சட்ட ரீதியா, நியாய ரீதியா ஒரு முறையான வருமானத்தை தன் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகள், பெற்றார், தாய், தந்தையர், சகோதரி, சகோதரிகள், தன்னை நம்பி இருக்கிற, தன்னை சார்ந்து இருக்கிற நாம் முதல்ல கடமைப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு முதல்ல ஒரு வருமானத்தை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது முதல் கடமை. அதில் நம்முடைய சிவர்கள் பேர் உள்ளதார்கள் ஏற்கனவே திருமண மண்டபம்லாம் கட்டி சிறப்பா. மீண்டும் நான் சொல்ல விரும்புவது, நம்முடைய சிவர்கள் பீர் முகமது அவர்கள் இது மேல இன்னும் பல தொழில்களை மேலும் மேலும் தொடங்கி அவர் தன் குடும்பம் மேலும் மேலும் உயரவும், அதன் மூலமாக அவருடைய வளர்ச்சி என்பது ஒரு ஆளு வேலைக்கு போறதை காட்டிலும், சொந்தமா வேலைக்கு போறதை காட்டிலும் 4 பேருக்கு வேலை கொடுக்கிற மாதிரி ஒருத்தர் இருந்தா அதுதான் பாராட்டக்கூடிய விஷயம். அதனால அவரு ஒரு நம்பி இருக்கிற பல பேருக்கு வேலை வாய்ப்பு தந்த விதத்துல இது போன்ற பின்னால் இருந்த தொழில்களை எல்லாம் தொடங்கி இருக்கிறார். இந்த டீசல் பங்க் பெட்ரோல் பங்க் ஒரு இடத்துல தொடங்கி இருக்கிறார். இன்னும் பல இடத்துல தொடங்கி இது போல பல தொழில்களை அவர் மேலும் மேலும் ஏற்படுத்தி இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய மனமார்ந்த இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்காலத்தில் அவர் மேலும் மேலும் உயர்ந்து அவர் குடும்பத்தை உயர்த்த வேண்டும், காங்கிரஸ் கட்சியை உயர்த்த வேண்டும், தன் கூட இருக்கிற அனைவருக்கும் உதவியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்க 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 பீர் முகமது அவர்களே மேலும் வாழ்க வளர்க என வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தனக்கு எதை செய்தாலும் மற்றவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் தொழில் செய்யக்கூடியவர். ஏற்கனவே ஒரு தொழில்நுட்பத்தில் பல்வேறு வேலையாட்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த பருவத்தில் இன்று ஒரு நல்ல எரிபொருள் என்று சொன்னால் சுத்தமாக அளவு குறையாமல் நேர்த்தியோடு செய்யக்கூடிய எரிபொருள் நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த தொடக்கம் என்பது அருமையான திருநாவுக்கரசு அவர்கள் சொன்னது போன்று, தனி ஒரு மனிதன் வேலைக்கு சென்றால் அவர் கையை விட்டு சம்பளம் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆனால் தொழிலை தொடங்கி மற்றவர்கள் வேலை வாய்ப்பு தருகின்ற பொழுது கை மேலே இருக்கும், வாங்கின்ற கை கீழே இருக்கும் என்பதை அறிந்துதான் மரியாதைக்குரிய பீர் முகமது அவர்கள் தொழில்துறையை தொடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு எல்லா வல்ல இறைவன் துணை இருந்து இந்த நிறுவனத்தை மென்மேலும் உயர்த்தி இது அம்பத்தூர் தொழில்நுட்பத்தை மட்டுமல்ல பல்வேறு கிளைகளை தொடங்குவதற்கும் எல்லா உள்ள இறைவன் துணை இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்து இன்று அவரோடு பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அவர்கள் அனைவருக்கும் மேலீடு இல்லாது சிறப்புகளை கொடுத்து உயர்வுகளை கொடுத்து வாழ்வாங்கு வாழ எல்லா வல்ல இறைவனை வேண்டி தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற லட்ச வணிக குடும்பத்தின் சார்பாக வாழ்த்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர்
நமது தமிழகத்தினுடைய பொற்கால ஆட்சியின் முதல்வர் ஐயா ஜோசப் விசையுடைய ஆசி பெற்ற அன்பு சகோதரர் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜி பாலமுருகன் அவர்கள் இங்கு வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களை வருவதற்கு வரவேற்கின்றோம். இப்பொழுது அண்ணன் அவர்கள் ஓரிரு வாழ்த்து வழங்குவார். மாண்புமிகு தமிழக முதல்வர் UCM இப்போ தளபதி அவர்களின் நல்லாசுடன் இன்னைக்கு இந்த பெட்ரோல் பங்க் நயரா பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ணிருக்காங்க. அம்பத்தூர் மக்களுக்கு நம்ம நல்ல சிறப்பா பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவைன்ற ஒரே நோக்கத்தோட தான் தளபதி இங்க சிஎம்ஆ உட்கார்ந்துருக்காங்க. தளபதியோட நோக்கம் என்னன்னா ஒரு ஊழலற்ற ஆட்சி இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அவர் வழியில தான் நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கோம். தளபதி என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நாங்க செய்வோம். அதே மாதிரி மக்களுக்கான சேவை செய்யறதுக்கு மட்டும்தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது மக்களுக்கான ஆட்சி. நீங்களே பார்க்கலாம், கண் கூட பார்க்கலாம் எப்படி இந்த ஆட்சி இருக்க போகுது அப்படின்னு. இன்னொரு 4-5 மாசத்துல உள்ளாட்சி தேர்தலும் நடக்க போகுது. அதுலயும் நம்ம தளபதி தமிழக வெற்றிக்காக சார்பாக எல்லா இடத்தையும் நம்ம பிடிப்போம். கண்டிப்பா நம்பிக்கையோட சொல்றேன். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சொல்லிட்டு இருப்போம், அடுத்த 2026ல முதல்வர் தான் தளபதி அப்படின்ட்டு. நிறைய பேர் கிண்டல கேள்வியா சிரிப்பாங்க. அதையும் நாங்க விடாம சொல்லிட்டே தான் இருப்போம். அதே மாதிரி தளபதி 2026ல 2 மாசம் ஆயிடுச்சு உட்கார்ந்துட்டாரு. இன்னும் வருங்காலத்துல அடுத்த எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷன்லயும் தளபதி தான் ஃபுல்லா உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்க போறாங்க. அதுல எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா மக்களுக்கான ஆட்சி கொடுக்கணும்ட்டு தான் மக்கள் ரொம்ப விரும்பி. இப்ப பாத்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட் ஆபீஸ் போனாலும் எங்க லஞ்சம் ஊழல் எதுவுமே இருக்காது. சிறப்பான ஒரு ஆட்சின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மக்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு சிஎம். பாத்தீங்கன்னா ஒரு காலையில ஒரு 9 மணிக்கெல்லாம் 9 to 9:30 நீங்க தலைமைச் செயலம் பண்ணா அவரை பார்க்கலாம். தளபதி டெய்லி அங்க வந்துவார். 4:30 மணிக்கெல்லாம் அங்க இருந்து வெளியில போவார் தளபதி. அதே மாதிரி எல்லா மினிஸ்டர்ஸையும் கூப்பிட்டு அப் டு டேட் டெய்லி ரெகுலரா என்னென்ன ஒர்க் என்னென்னதுன்னு சொல்லிட்டு அதை கரெக்டா அனலைஸ் பண்ணி அவரோட கண்காணிப்புல எல்லாருமே இருக்கிறாங்க. இது ஒரு சிறந்த ஆட்சியா இருக்கும். இன்னைக்கு இந்த பெட்ரோல் பங்க் ஓபன் வந்திருக்கோம், மகிழ்ச்சியா இருக்கு. நானும் கலந்துட்டேன். அம்பத்தூர் மற்றும் நமது 86 வார்டு பகுதியினுடைய நமது சட்டமன்ற உறுப்பினர் வழிவந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் இங்கே இப்போது நடைபெறுகின்ற விருந்துரை வைபவத்திலே கலந்து கொண்டு எங்கள் மனமகிழ்ச்சி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நவாஸ்கடி அண்ணன் அவர்களின் சார்பாக அவருடைய அன்பு சகோதரர் அண்ணன் அன்சாரி அவர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களே வருகிறவர்களை வரவேற்கின்றோம்.
பெட்ரோல் பங்க் திறப்பு விழாவிற்கு வருகை தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இதை திறந்து வைத்த மந்திரி ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் வியாபாரி சங்க தலைவர் விக்ரமராஜா அவர்களுக்கும் மற்றும் அசன் மௌலானா எம்எல்ஏ அவர்களுக்கும் மற்றும் அந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் நன்றியும் சலாத்தையும் தெரிவித்துகின்றோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பெட்ரோல் பங்க் நல்லபடியாக ஓடுவதற்கு துவா செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தினம் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நயரா பெட்ரோல் பங்க் திறப்பு விழா நிகழ்ச்சி மிக சீரும் சிறப்புடனும் நடந்திருக்கின்றது. இந்த இனிய விழாவிற்கு தமிழ்நாடு சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு ராஜேஷ்குமார் அவர்கள் வருகை தந்து இந்த பெட்ரோல் பங்கை திறந்து வைத்தார்கள். மற்றும் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மாண்புமிகு ஐயா திருநாவுக்கரசு அவர்களும் முன்னாள் வேளாச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அசன் மௌலானா அவர்களும் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜி பாலமுருகன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் அவர்களும் மண்டல குழு தலைவர் மரியாதைக்குரிய டி.கே. மூர்த்தி அவர்களும் மற்றும் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய கே.வி. திலகர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பிக்க வந்தார்கள். அதோடு இந்த பகுதியிலே வாழக்கூடிய அனைத்து மக்களும், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தொழிற்சாலையினுடைய முதலாளிகள், அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பாக வியாபார சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி விக்ரமராஜா அவர்கள் மற்றும் வியாபாரி சங்கத்தினுடைய நிர்வாகிகள், ஜமாத்தினுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், இந்த பகுதியிலே வாழக்கூடிய வணிகர்கள் அனைவர்களும் இந்த திறப்புலாவிலே வந்து மிக சீரும் சிறப்புடன் கலந்து கொண்டு நல்ல முறையிலே இந்த பெட்ரோல் பங்க் வளமோடு வளர வேண்டும் என்று வாழ்த்தி சென்றிருக்கின்றார்கள். இந்த வாழ்த்த வந்த அனைத்து தலைவர்களுக்கும், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், வியாபார நண்பர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் அனைவருக்கும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக உளங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனே யா அல்லாஹ், இன்றைய தினம் நாங்கள் இங்கே கூடியிருக்கக்கூடிய நோக்கத்தை எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இப்போது நாங்கள் தொடங்கி வைக்கக்கூடிய இந்த காரியத்தை பரக்கத்தான சிறப்பான காரியமாக, உனக்கு பிடித்தமான வருமானத்தை தரக்கூடிய காரியமாக யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எம்முடைய வருமானத்தையும் எங்களுடைய செலவுகளையும் ஹலாலான வருமானமாக, ஹலாலான செலவுகளாக யா அல்லாஹ் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. தொட்ட காரியமெல்லாம் தொடங்கக்கூடிய பரக்கத்தான பாக்கியம் நிறைந்த மக்களாக யா அல்லாஹ் எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கேட்ட எல்லா நல்ல துவாக்களையும் நீ முழுமையாக அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு உனக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல வாய்ப்பை, நல்ல சூழ்நிலைகளை ரஹ்மானே இந்த சபையில இருந்து ஆமீன் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நீ கொடுத்தருள் புரிவாயாக. நாங்கள் கேட்ட நன்மைகள், கேட்பதற்கு மறந்த நன்மைகள், எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. நாங்கள் பாதுகாப்பு தேடிய தீமைகள், பாதுகாப்பு தேடுவதற்கு மறந்த தீமைகள், எல்லா தீமைகளை விட்டு எங்களுக்கு நீ முழுமையான பாதுகாப்பை கொடுத்தருள் புரிவாயாக. திருப்பூர் ரஹ்மானே யா அல்லாஹ், உனக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ்கின்ற மக்களாக எங்கள் எல்லோரையும் நீ ஏற்றுக்கொண்டு அருள் புரிவாயாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வஹப் லனா من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم بارك لنا في أموالنا وفي أرزاقنا وفي أولادنا وفي أوقاتنا يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.